வணக்கம். தமிழக பட்ஜெட் இன்றைக்கு இப்ப சட்டமன்றத்துல மரிய வில்சன் நிதித்துறை அமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்துட்டு இருக்காரு. இதுல பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. பல முக்கியமான செயல் திட்டங்களுக்கு நிதிகள் ஒதுக்கப்படுது. ரொம்ப குறிப்பா பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம், மகளிர்களுக்கு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருந்துச்சு. இந்த சூழல தான் மகளிர்களுக்கு கிட்டத்தட்ட தேர்தல் அறிக்கையில தமிழக வெற்றி கழகம் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. யாரெல்லாம் திருமணத்திற்கு எதிர்நோக்கி இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் அண்ணன் சீர் கொடுப்பேன், ஏற்கனவே தாய்மாமன் சீர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை அறிவிக்கவும் செஞ்சுட்டாங்க. செப்டம்பர் மாதத்துல கிட்டத்தட்ட அந்த திட்டம் தொடங்க இருக்கு தனியா. அந்த தாய்மாமன் சீர் திட்டம் அப்படின்னா என்னதுன்னா, அரசு மருத்துவமனைகள்ல பிறக்கக்கூடிய குழந்தைகள், இதுல அரசு மருத்துவமனைகள்ல பிறப்பாகல குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு மட்டும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். குழந்தைகள் பிறந்த ஒரு 2 வாரத்துக்கு இடையில இந்த மோதிரத்தை வழங்குவாங்க. ஏற்கனவே இந்த ஒரு திட்டம் தாய்மாமன் சீர்திட்டம் அப்படிங்கிற பேர்ல செயல்படுத்தப்பட்டிருக்கு. இந்நிலையில அவர் தேர்தல் வாக்குறுதியில சொன்ன மாதிரி அண்ணன் சீர்திட்டம் அப்படிங்கக்கூடிய திட்டத்தை தொடங்க இருக்கிறாங்க. அண்ணன் சீர்திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல மன்னிக்கணும், தமிழ்நாட்டுல திருமணத்திற்கு தயாராகி இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே விஜய் அவர்கள் அண்ணன் தான். சோ அந்த அண்ணன்களா நாங்க அவங்களுக்கு ஒரு சீர் செய்வோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருந்தார். அதன்படி 8 கிராம் தங்கம், கடந்த ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல தாலிக்கு தங்கம் அப்படின்னு இருந்துச்சு. அது தாலிக்கு தங்கம்ங்கிறது ஒரு சென்டிமெண்டா அந்த பெண்களுடைய மாங்கல்யத்துல அந்த தங்கம் பயன்படுத்தப்பட்டு வந்தது. சோ அதனால அந்த திட்டத்துக்கு பெயர் தாலிக்கு தங்கம் என்பதாக இருந்தது. அதுல 2 நிலைகள்ல வழங்கப்பட்டது. பட்டதாரி பெண்களுக்கு ஒரு நிலையாகவும், இன்னொன்று பட்டம் படிக்காத பெண்களுக்கு ஒரு நிலையாகவும் வழங்கப்பட்டது. எதுவாக இருந்தாலும் தங்கம் வழங்கப்படும். கூடவே அந்த உதவித்தொகையில் மட்டும் சிறிய சிறிய மாற்றங்கள் இருந்தது. இப்ப அதே விஷயத்தை மீண்டும் செய்வது போல தமிழக வெற்றி கழகம் 8 கிராம் தங்கம் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் ஒரு விஷயமா கையில் எடுத்திருக்காரு. 8 கிராம் தங்கம் வழங்கப்படும். கூடவே ஒரு பட்டுப்புடவை வழங்கப்படும். அங்க தொகையா வழங்கினாங்க அதிமுக பிள்ளை. அதை இப்போ அப்படியே பாத்தீங்கன்னா எப்படியாக மாத்திருக்காங்கன்னா, நாங்க பட்டுப்புடவையாக வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் இன்னைக்கு பெரிய அப்டேட்டா வந்திருக்கு. அண்ணன் சீர் திட்டம்னு இதற்கு பெயர் சொல்லியிருக்காங்க. இதற்காக தமிழக அரசுடைய பட்ஜெட்ல 812 கோடி ரூபாய் ஒதுக்கவும் செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே தாய்மாமன் சீர் திட்டத்தையும் செய்து விட்டார். இப்ப அண்ணன் சீர் திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மகளிருக்கு 2500 ரூபாய் பற்றியான பெரிய அறிவிப்புகள் எதுவும் வரவில்லை. ஸோ அப்ப அந்த நேரத்துல இது மிக முக்கியமான ஒரு அப்டேட்டா இருக்கு. இதே மாதிரி சுவாரஸ்யமான பட்ஜெட்டில் நடந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நிமிர்ந்து யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.